வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பனிங் 23,949. ஓப்பன் ஆகி நமக்கு 24,000 நிஃப்டி 50 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேல் நோக்கி நகர்ந்தது. திரும்பவும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏற்ற இறக்கத்தோடையே மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்தது. இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ட்ல 1ல நமக்கு கரெக்டாக டச் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இறக்கத்தை சந்திச்சு 24,125 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஹை லெவல் 24,189 இருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 24,400. நமக்கு இந்த லெவல் போல சப்போர்ட் லெவல்ல லோ லெவல் 23,903. இங்கேயும் நமக்கு ரீச் ஆகலை. மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே சார்ட் பேட்டர்னோட கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல நமக்கு மேட்ச் ஆகிறத பார்க்க முடியுது. அதனால மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. இப்போ இதையும் மார்க்கெட் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 24,700 கிட்ட ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல முதல் பாதியில நமக்கு இங்க பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியில பார்க்கும்பொழுது செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 55,414. அதாவது அதுவும் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு முதல் கட்டத்திலேயே சப்போர்ட் லெவல் 1 இங்கே எக்ஸிட் பண்ணிடுச்சு. ஜோனை எக்ஸிட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல் 2ல ஜோனை வந்து எக்ஸிட் பண்ணலை. எக்ஸிட் பண்ணாமலே திரும்பவும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 1க்கும் 1 டச் பண்ணி மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஜோன்லேயே 55,647 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த க்ளோனிங் சேனலை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த 21ஆம் தேதிக்குரிய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நம்ம இந்த க்ளோனிங் சேனல் ட்ராப் பண்ணிடணும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1வது க்ளோனிங் சேனலுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு. என்ட்ரு ஆகி நமக்கு மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக இங்கே லைன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்க ஒழிய நமக்கு இன்னும் 2வது சேனலுக்குள்ள என்ட்ரு ஆகலை. இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கட்டம் இந்த நமக்கு திரும்ப மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா கண்டிப்பா 56,500 பிரேக் அவுட் மன்னிக்கும் 56,200 பிரேக் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதுவே நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி 2வது சேனலுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் நமக்கு 54,800 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 4 ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இங்க முதல் பாதியில பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே இருக்கிறத பார்க்க முடியுது. 2வது பாதியில செல்லரோட டாமினேஷன் தான் நமக்கு பையரோட டாமினேஷனோட அதிக லெவல்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.